Each step we keep in nature uncovers loads of memories. A moment of silence and the bright sun rays keep your soul up, and all those birds creeping in the morning like a song. And this is my beautiful journey where I lost in those green lands. ஹே கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து டே 3யோட ஸ்டார்ட் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம்னா குதிரைமுக்குக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ குதிரைமுக்கு வந்து ஒரு ட்ரெக்கிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேருந்து சிக்மங்களூர்லேருந்து குதிரைமுக்குக்கு போயிட்டு அங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்கு போகணும். ஸோ ட்ரெக்கிங்லாம் நாங்கள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு இங்கே எதுக்கு ஸ்டாப் பண்ணோன்னா, ஆல்ரெடி மழை இங்கே தூரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்னிங் 6 o'clock ஆகுது. ஸோ இங்கே தூரம் ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளே. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு ரிவர் இருக்குது, பெரிய ரிவர், அது பின்னாடி தான் இருக்குது. ஸோ இந்த வியூவை காட்டணும்னு நினச்சி தான் சொல்லி ஸ்டாப் பண்ணேன். ஸோ அதுக்கு தான் இங்கே மழை பெஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நின்னேன். ஜஸ்ட் லுக் அட் திஸ் கைஸ். ரிவர் வியூ சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரிவரில் இவ்வளோ தண்ணி பார்க்குறேன். செம்ம மழை, அதனால தான் செம்ம தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. நின்னதே ட்ரோன் ஃபுட்டேஜ் எடுக்க தான், பட் ஆனால் மழை பெய்ய ஆரம்பிச்சதுனால ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதனால் ரிட்டர்ன் வரும்போது தான் இதை எடுக்க ட்ரை பண்ணணும் ட்ரோனில். ஸோ செக் பண்ணுறேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. சரி, மீதிய குதிரைமுக்கில் வந்து நாங்கள் வந்து ஒரு ஹோம் ஸ்டே புக் பண்ணியிருக்கோங்க. ஆல்ரெடி ட்ரெக்கிங் ஸ்பாட்டில் இருக்கிற அவங்களே புக் பண்ணிட்டாங்க ரூமுக்கு. ஸோ ரூம் வந்து போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கேயும் ரெயினாக தான் இருக்குதுன்னு சொல்லி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ட்ரெக்கிங் போகிறதுக்கு வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து ஆதார் கார்டெலாம் சப்மிட் பண்ணிடணும். ஏன்னா ட்ரெக்கிங்க்கு வந்து அவங்க வந்து செக் போஸ்ட்டில் வந்து பர்மிஷன் வாங்கணும். அப்போ தான் உங்களால் உள்ளே போக முடியும். ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஸோ நாங்களாம் ஆல்ரெடி பர்மிஷன் வாங்கிட்டோம், அதனால் டேரெக்டாக உள்ளே போகிறோம். ஸோ நீங்கள் வரதா இருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்களும் ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னீங்கன்னா முன்னாடியே வந்து புக் பண்ணிடுங்க. ட்ரெக்கிங் புக் பண்ணிவிட்டு முன்னாடியே ஆதார் கார்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இது எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் சிக்மங்களூர்லேருந்து இதுக்கு போகணுன்னா 90 kilometers டோட்டலாக. பட் ஆனால் ஃபுல் ரூட் வந்து ரொம்ப டஃப்பு தான் காரில் ஓட்டுறதுக்கு. கொஞ்சம் சேஃபாக தான் வந்தாகணும். ஸோ மீதி நாங்கள் அங்கே குதிரைமுக்கு போகிறதுக்கு இன்னொரு 1/2 an hour ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு மீதியை கண்டினியூ பண்ணுவோம். ஃபைனலாக வந்து ஹோம் ஸ்டேக்குள்ளே வந்துவிட்டோம். ஸோ இங்கே இப்போ தான் வந்து ரீச் ஆனோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 hour ஜேர்னிக்கு அப்புறம் ஹோம் ஸ்டேக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். ஸோ இந்த ஹோம் ஸ்டே வந்து ஆல்மோஸ்ட் வந்து குதிரைமுக்கு செக் போஸ்ட்டுக்குள்ளே வந்து ஒரு லெஃப்ட் எடுத்து உள்ளே வரணும். உள்ளே வந்த உடனே செக் போஸ்ட்டில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு சைன் போட்டு உள்ளே வரணும். வந்துட்டு இங்கே வந்தீங்கன்னா மார்னிங் ஃபுட்டு தருவாங்க. நீங்கள் வர டைமிங்கை பொறுத்து. ஸோ ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் டைம் வந்து 8 o'clock. இங்கே 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஜீப்பில் பிக்கப் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போவாங்க. ஸோ நீங்கள் 8 மணிக்கு முன்னாடியே வரணும். ஸோ ட்ரெக்கிங் வரதா இருந்தால், நீங்கள் ட்ரெக்கிங் போகிறதா இருந்தால் நான் அவரோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே போடுறேன். ஸோ நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் அவர்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ கேட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஹோம் ஸ்டே காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ ட்ரெக்கிங் நீங்கள் ஃபஸ்ட்டு வரதா இருந்தால் ரெயின் கோட்டு, ட்ரெக்கிங் ஷூ, ட்ராக் பேண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ மற்றபடி இங்கே ஃபுல் ரெயின் தான். கேப் கூட எடுத்துகிட்டு வந்துடுங்க மறக்காமல். ஸோ இல்லைனா ஃபுல்லாக நனைஞ்சிடுவீங்க. இப்போ ஓரளவுக்கு நின்றுருக்கு ரெயின். இப்போ வரப்போ ஃபுல் ரெயின் தான். நீங்கள் இங்கே கூட பார்த்தாலே தெரியும். ஸோ ஈவினிங் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு ட்ரெக்கிங் ஸ்பாட் நாங்களும் இதுதான் ஃபஸ்ட் டைம் குதிரைமுக்குக்கு. இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததில்லை, இந்த லொக்கேஷன் வந்ததில்லை. இது முடிச்சுட்டு ஈவினிங் வந்துட்டு இங்கே கேம்ப் ஃபயர் நடத்துவாங்க. ஸோ இந்த லொக்கேஷன் தான் கேம்ப் ஃபயர் நடத்துறதுக்கு. ஈவினிங் வந்துட்டோம்னா ஒரு 6 இல்லை 7 போல். ரெயின் இல்லைன்னா கேம்ப் ஃபயர் நடத்துவாங்க. சப்போஸ் ரெயின் வந்துருச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளோதான், அந்த பிளானே கேன்சலு. ஸோ சாப்பிட்டுட்டு ட்ரெக்கிங் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போதைக்கு ரெயின் இல்லாததுனால கொஞ்சம் ಹ್ಯಾಪಿயாக இருக்குது. ಓ, ಇಬ್ಬರು ಇಲ್ವಾ? 4 ಜನವಾ? 4 ಜನ ಮಲಗ್ಬೋದು. ಹಾಂ, ಮತ್ತು ಜನ ಜಾಸ್ತಿ ಇದ್ದಾಗ ಒಬ್ಬರಿಬ್ಬರು ಹೌದಾ? ಟೆಂಟ್ಲ தூங்கியிருக்கலாம். So time is 7:30 in the morning and we had our breakfast and special hot Chikmagalur coffee as well. So we all started packing our stuff
for a thrilling journey to Kudremukh Peak, and we are so excited. And yes, again rain started. As this is my first time to this place, I was wondering how it will be. I'm so eager to start. It was too rough and bumps on the road, and it is raining heavy as well. But somehow we managed to cross it, and literally all the places while going, it was covered with streams and falls, which I never expected. After about a mile, came in a jeep. We started to do our trek to the peak, and you won't believe me, the weather and the place felt like dreamy, and it was full day raining though. As I said, the whole trek was full of waterfalls and streams, which is so wonderful, and all those pains and struggles to get to the top are worth it. இது மேலே ஏறணும் அண்ணா. கரெக்டாக அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதா? After completing about 1 kilometer, we saw our first spot for the view and took little break there. And don't regret to take salt with you, as you will find leeches everywhere, means everywhere. In my life, I never crossed this many streams, and it was quite kinda mine was a wild journey. After seeing the board, we thought we were about to complete, but we just completed 5 kilometers and still 5 yet to go. So we refreshed our breath a little and we started walking again. ஸ்ட்ரெயிட்டா It was fun though with friends, and you won't believe me, we literally slipped everywhere.
That point, all the breathtaking views are started to appear, and my eyes couldn't believe how amazing it was. And the fog you see are literally clouds. And walking in the heavy wind in the peak feels like we are in the middle of cyclone, and it was new experience to me. It's been 4 hours raining and it didn't show us some mercy, and we are soaked in full water. That view and that moment, all the mountains, it's feel like God is with you, and it's worth in life more than anything. And that moment I found the meaning of my life there. You will never feel lonely with nature. And after all the struggles, we managed to reach the top of the peak. It feels like we achieved something new in the life. Standing high out in Kudiremukkad Peak and clear to remember through my whole life. It was a good journey, and it's time to say goodbye to everyone and see you soon in the next wonderful journey.